Linux Simplified எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டம்ல எப்படி வந்துட்டு SystemCTL பயன்படுத்தி நம்ம ஒரு சர்வீசஸை வந்துட்டு எனேபிள் பண்றது, டிசேபிள் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, ரன் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாங்க. ரைட். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போறோங்கிறத பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ SystemCTL நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மெஷின்ல எதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் சர்வீசஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுக்கு ஒரு எசென்ஷியல் சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த பேக்கேஜுக்கான சர்வீசஸ், அதனுடைய டிபெண்டன்சி சர்வீசஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்றது, ஒரு சர்வீஸை நம்ம வந்துட்டு ஒரு ஆட்டோ ஸ்டார்ட் எப்படி கொடுக்குறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீசஸ் நம்ம வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அதை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டாப் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. ரைட். ஸோ சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு SystemCTL அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இப்போ SystemCTL நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டமில் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு சிஸ்டம்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அது ஆக்டிவாக இருக்கா, இல்லை வந்து அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ வந்து என்னென்னலாம் சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், எந்த விதமான சர்வீசஸும் ரன் பண்ணல. பட் ஆனால் இப்போ இதில் இத்தனை ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ்ல இருக்கு, ஒரு சில எல்லாமே ரன்னிங்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு பேசிக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சர்வீசஸையும் நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து SystemCTL மூலியமா நம்மளால பார்த்துக்க முடியும். ரைட். ஸோ SystemCTLங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் டூல்ல வரும். ஸோ ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்ட் அந்த லெவல் டூல்ல வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதில் ஒரு சில ஆபரேஷன்ஸ் மட்டும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு டீட்டெயிலான வீடியோவில் பார்க்கலாங்க. ரைட். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம்ல என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நம்ம SystemCTL அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா என்னென்ன சர்வீசஸ்ல பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, எதெல்லாம் ஆக்டிவா இருக்கு, எதெல்லாம் இதில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு இதில் உங்களுக்கு காமிச்சிருங்க. ரைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ மேன் கொடுத்துடலாம். மேன் கொடுத்து SystemCTL. ஸோ மேன் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்ட்ரோல் த சிஸ்டம், தி சிஸ்டம் அண்ட் சர்வீஸ் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ இதை எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இதோடைய கோட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா SystemCTL இருக்கு. ஸோ SystemCTLோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கமாண்ட் இதெல்லாம் இருக்கு. ரைட். ஸோ எந்த யூனிட் நீங்கள் வந்துட்டு இப்போ ஆல்டர் பண்ண போறீங்க, என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு இருக்கு. ரைட். ஸோ SystemCTL வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபிளாக் எதுக்காக பயன்படுத்துகிறோம், இந்த கோடு நம்ம என்ன ஆப்ரேஷனுக்காக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ டைமில் மேன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. நான் இதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கோட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான கமாண்ட்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஓகே. ஸோ நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு சிஸ்டம்னுடைய சர்வீஸ்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கோடு பயன்படுத்துவோம்னா SystemCTLனு கொடுத்துட்டுங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துடலாம். ரைட். ஸோ ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு எதனுடைய ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சர்வீஸ் நீங்க பார்க்கணுமோ அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து cron டேபிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு அதோடைய சர்வீசஸ் வந்து நான் cron D அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ cron D கொடுத்து நான் நீங்கள் வந்துட்டு சர்வீஸ்னு கொடுத்துட்றேன். ரைட். ஸோ சர்வீஸ்னு கொடுத்து நான் இன்னைக்கு வந்துட்டு என்டர் அடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்டிகுலர் சர்வீஸுடைய ஸ்டேட்டஸ். ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இது வந்து கமாண்ட் ஷெட்யூலர். ஸோ cron Dங்கிறது என்னது, இது ஒரு கமாண்ட் ஷெட்யூலர். ஸோ இதனுடைய இது எங்கே என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எங்கே ஃபைல் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள்டு ஸ்டேட்ல இருக்கு. ஸோ எனேபிள்டு ஸ்டேட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கமாண்ட் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் சர்வீஸை வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த எனேபிள்டு இருக்கிற கோடு வந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஐடி காமிக்குது, இதனுடைய ப்ராசஸ் ஐடி என்ன அப்படிங்கிறது காமிக்குது. ரைட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சி குரூப் டீடைல்ஸ் காமிக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பற்றின எல்லா டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கமெண்ட் மூலியமாவே நம்மளால வந்து பார்த்துக்க முடியுங்க. ரைட். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜெனரலாக ஸ்டேட்டஸ் எல்லாமே ஒரு ஃபைல் லொகேஷனில் இருக்குங்க. ரைட். ஸோ நம்மளுடைய யூசர் இருக்கு இல்லையா. ஸோ யூசருக்குள்ள லைப்ரரியில் system D, right. So system D சிஸ்டம்குள்ள இருக்கும். ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LS கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸ், எல்லா சாக்கெட்ஸ், எல்லா டார்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லொகேஷனில் தான் இருக்கும். ஸோ இஃப் சப்போஸ் நான் வந்து ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் நான் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே தான் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ நான் இங்கே வந்து VI கொடுத்துட்டு ரைட். ஸோ நான் இங்கே என்ன இருக்குது பாட்மேன் டாட் சாக்கெட்னு இருக்கா. ஸோ பாட்மேன் டாட் சாக்கெட்னு கொடுத்து நான் இங்கே என்டர் அடிக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்மேன் டாட் சாக்கெட்டினுடைய கோடுக்குள்ள இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆல்டர் பண்ணிக்கலாம் ரைட். ஓகே, ஸோ இப்போ நான் அதை எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தோம் இல்லையா ரைட். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கிராண்டி சர்வீஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம இதே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள்டு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ எனேபிள்டு ஸ்டேட்டஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்ட் அப்பில், அதாவது சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் அப்பில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் கமாண்ட் எனேபிள்டாக இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்க வந்துட்டு கோட் டைப் பண்ணுவேங்க. ஸோ ஈஸ் கொடுத்து ஹைஃபன் கொடுத்து enabled அப்படின்னு டைப் பண்ணுவேன் ரைட். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சர்வீஸ் எனேபிளா இருக்கா, எஸ் இட் இஸ் எனேபிள்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ ரைட் லைக் வைஸ் இப்போ வந்து இது வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்ல இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ் ஆக்டிவ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுப்போங்க. ஸோ இப்போ ஈஸ் ஆக்டிவ்னு வந்துச்சுன்னா என்ன ஆகுது உங்களுக்கு, இது வந்து ஆக்டிவா இருக்கு, இந்த சர்வீஸ் ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டினோட் பண்ணும் ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா இப்போ இந்த சர்வீஸை எப்படி நம்ம வந்துட்டு இன்ஆக்டிவ் கொண்டு போயிட்டு எப்படி ஆக்டிவ் ஸ்டேட்டை நம்ம திரும்ப கொண்டு வரது அப்படிங்கிறது பார்க்கலாம் ரைட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சர்வீஸை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போறோம். ஸோ ஸ்டாப் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SYSTEMCTL நான் இங்கே வந்துட்டு ஸ்டாப் அப்படிங்கிற கமாண்ட் பயன்படுத்துவேன். ஸோ ஸ்டாப் பண்ண கொடுத்து என்ன சர்வீஸோ அந்த சர்வீஸ் கொடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிடணும் ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸ் ஆக்டிவ் நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இங்கே இன்ஆக்டிவ் வந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரன்னிங் ஸ்டேட்ல இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவ்னு காமிச்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தோம்னா என்ன வருது உங்களுக்கு, இன்ஆக்டிவ் ஸ்டேட்னு வருது. ஸோ இதையே நம்ம திரும்பவும் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு ஸ்டாப்புக்கு பதிலாக ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் அடிச்சிருவேன். ஸோ இப்போ என்ன ஆயிரும், இப்போ திரும்ப நம்ம ஆக்டிவ் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஆக்டிவ்ன்றது உங்களுக்கு ஆக்டிவ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டாப் ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்னதுக்கு பயன்படுத்துறோம், ஒரு சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வேண்டியும் ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேண்டியும் நம்ம பயன்படுத்துவோங்க ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு எனேபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸையும் நம்ம பார்த்துடலாம் ரைட். ஸோ ஈஸ் எனேபிள் கொடுத்துடலாம் ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ ஈஸ் எனேபிள்னு கொடுக்குறோம். இப்போ எனேபிள்னு காமிக்குது ரைட். ஸோ நமக்கு கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனேபிள்டு ஈஸ் எனேபிள்னு நான் கேட்கும்போது என்ன காமிக்குது உங்களுக்கு, ஸோ எனேபிள்டு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி வந்து எனேபிள்டு, அதாவது எனேபிள்ங்கிறது ஸ்டார்ட் அப்பில் ஆட்டோ ரன் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து இது கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக சப்போஸ் நம்ம ஸ்டாப் பண்ணணும், ஆட்டோ ஸ்டார்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து என்ன சர்வீஸும் சர்வீஸ் கொடுத்து நான் என்டர் அடிச்சிடுவேன் ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸில் வந்துட்டு இது வந்துட்டு டிசேபிள் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஸோ இப்போ எனேபிள்னு இருந்தது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இப்போ டிசேபிள்ங்கிற கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு ரைட். ஸோ இப்போ நான் இதை திரும்பவும் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஆஸ் யூஸ்வல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸோ டிசேபிளுக்கு பதிலாக எனேபிள்னு கொடுத்து நான் இங்கே வந்து என்டர் அடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வீஸ் வந்துட்டு எனேபிள் ஆயிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸை வந்துட்டு டிசேபிள் பண்ணி நம்ம வந்து எனேபிள் பண்ணுவோங்க ரைட். ஸோ இதில் நம்ம டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து as usual SYSTEMCTL அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துடலாம் ரைட். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், SYSTEMCTL அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு ரைட். ஸோ நான் இங்கே வந்துட்டு லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் கொடுத்து ஹைஃபன் கொடுத்து லிஸ்ட் கொடுத்து ஹைஃபன் கொடுத்து டிபெண்டன்சிஸ். ஓகே, ஸோ இப்போ டிபெண்டன்சிஸ் நான் கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் கமாண்டுக்கு சரி இது வந்து ஜென்ரலுக்கு நம்ம காமிக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து SYSTEMCTLக்கு என்னென்ன வந்துட்டு டிபெண்டன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில கோடுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் ரைட். ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம என்டர் அடிச்சோடனே எல்லா டிபெண்டன்சியுமே உங்களுக்கு வந்து காமிக்குது. ஸோ இப்போ பர்டிகுலராக ஒரு கோடுக்கு மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஸோ as usual நம்ம வந்து கிராண்டிக்கு பார்த்துக்கலாம். ஸோ கிராண்டி டாட் சர்வீஸ் நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராண்டினுடைய சர்வீஸ் இருக்கு இல்லையா, சாரி இந்த கிராண்டினுடைய சர்வீஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதனுடைய சர்வீஸ்ல என்னென்ன டிபெண்டன்சிஸ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ரைட். ஸோ இப்போ ஜென்ரலாக எதுவுமே நீங்கள் கொடுக்காம போட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் காமிக்கும். இப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சர்வீஸுக்கு பற்றின டிபெண்டன்சி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன சர்வீஸ் அந்த சர்வீஸ் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சர்வீஸினுடைய டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு காமிக்குங்க.
ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் யூசர் வந்துட்டு ஒரு சர்வீஸை டிசேபிள் பண்ணி வச்சிருக்காரு. பட் ஆனால் வந்துட்டு அது தெரியாம அவர் டிசேபிள் பண்ணியிருக்காருன்னு தெரியாம வேற ஒரு யூசர் வந்து அதை எனேபிள் பண்ணிடுறாரு. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணுவோம். ஸோ மாஸ்கிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அன்மாஸ்க் பண்ணாம உங்களால அதை எனேபிள் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து இந்த மாஸ்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் வருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திரும்பவும் வந்துட்டு அதே இது எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ கிராண்டிங்கிறத சர்வீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துடலாம். ஸ்டேட்டஸ் நான் கொடுக்குறேன், ரைட்? இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அண்ட் ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் டிசேபிள் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எப்பவும் போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நான் இதை வந்துட்டு டிசேபிள்னு கொடுத்துட்றேன். ஸோ டிசேபிள் கொடுத்துட்டு, ரைட்? ஸோ அதே மாதிரி அந்த சர்வீஸ் இப்போ ரன்னிங்ல இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸ் ரன்னிங்ல இருக்கக்கூடிய சர்வீஸை நான் இப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ இப்போ இதனுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட் ஸ்டேட்ல தான் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ ஒரு யூசர் வந்துட்டு கிராண்டி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒரு ஷெட்யூல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு, ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துட்டு இது வந்து இன்ஆக்டிவா இருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இப்போ வந்து சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ வந்துட்டு ஸ்டாப்புக்கு பதிலாக இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆக்டிவ் அண்ட் ரன்னிங் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன், ரைட்? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன கமாண்ட் பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாஸ்கிங் அப்படிங்கிற கமாண்ட் பயன்படுத்துவோம், ரைட்? ஸோ சிஸ்டம் CTL, ரைட்? ஸோ என்ன நீங்க ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அது கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது டிசேபிள்டா இருக்கா அப்படிங்கறது ஒரு தடவை பார்த்துடலாம். ஒரே நிமிஷங்க. ஓகே, இப்போ வந்து இன்ஆக்டிவ் டிசேபிள் தான் இருக்கு. ஸோ டிசேபிள் பண்ணிட்டு நான் இங்கே என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து மாஸ்க் பண்றேன். ஸோ என்ன சர்வீசஸ் மாஸ்க் பண்றேன், இந்த சிஸ்டம் சிடிஎல்ல கிராண்டிங்கிற சர்வீஸை வந்து நான் இங்கே வந்துட்டு மாஸ்க் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ இப்போ வந்து இது மாஸ்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ யாரோ ஒரு யூசர் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இதோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாஸ்க்கு பதிலாக ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறாருன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்க் பண்ணாம வச்சிருந்தோம்னா யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன காமிக்குது, உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து மாஸ்க்ல இருக்கு அப்படின்னு காமிக்குது. ஸோ அன்மாஸ்க் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி மாஸ்க்ல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு சர்வீசஸ் மாஸ்க்ல இருக்கு, நான் வந்து இதை வந்துட்டு எனக்கு இது ரொம்ப எசென்ஷியலான சர்வீஸ், நான் இதை அன்மாஸ்க் பண்ணிக்குமான்னு கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டு நம்ம இந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாஸ்கிங்குடைய ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஒரு யூசர் வந்து பிளாக் பண்ணி வச்சதை இன்னொரு யூசர்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்மாஸ்க் பண்ணாம பயன்படுத்த முடியாது, ரைட்? ஸோ இப்போ அன்மாஸ்க் பண்றதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கோடு தாங்க. ஸோ இப்போ UNMASK. ஸோ அன்மாஸ்க் கொடுத்து அந்த கிராண்டி சர்வீசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து அன்மாஸ்க் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்கு. நான் நீங்க என்ன பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி நான் திரும்ப ஸ்டேட்டஸ் பாக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் அண்ட் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு, ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல்ஸ் நம்ம ஆல்டர் பண்ணியிருந்தோம். இப்போ கிராண்டி டேபிளையே நம்ம ஆல்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சமயத்துல சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஓப்பன் SSH பார்க்கும்போது நம்ம SSHD சர்வீசஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ SSH சர்வீசஸ் நம்ம என்ன பண்ணுவோம், SSHD சர்வீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ SSHD சர்வீசஸ் நம்ம என்ன பண்ணோம், ஸோ சப்போஸ் வந்து நம்ம வந்து SSHD கான்ஃபிக் ஃபைல் நம்ம ஆல்டர் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கோடை வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்களேன், அதுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு ரீஸ்டார்ட்னு கொடுக்கணும், ரைட்? ஸோ RESTART. ஸோ ரீஸ்டார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், ரீஸ்டார்ட் ஆயிடும், ரைட்? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் ஐடி எப்படி இருந்துச்சு, 983 இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி எப்படி இருக்கு, உங்களுக்கு 3248 வந்திருக்கு. ஸோ அப்போ ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்வீசஸை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு புதுசா ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் ஐடி க்ளோஸ் ஆயிட்டு உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஐடி வந்துட்டு உங்களுக்கு திரும்பவும் லாகின் ஆகும். ஸோ இப்படி வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஒரே ப்ராசஸ் ஐடியில ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸ் ஐடியிலேயே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரீஸ்டார்ட் நீங்க என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரீலோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம், ரைட்? ஸோ ரீலோடுன்னு கொடுத்து நான் கொடுத்து இப்போ வந்து திரும்ப ஸ்டேட்டஸ் பாக்குறேன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன இருந்துச்சு, ஸோ சேம் ப்ராசஸ் ஐடி இருக்கு இல்லையா? ஸோ இந்த சேம் ப்ராசஸ் ஐடி தான் உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு
கண்டினியூ ஆகும். ஸோ ரீலோட் பண்ணும்பொழுது இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ ரீஸ்டார்ட்ங்கிறது என்ன ஒன்றும் இல்லை. ஸோ ரீஸ்டார்ட் ரீலோடுங்கிறது நம்ம சப்போஸ் நம்ம அந்த சர்வீசஸை ஏதோ ஒரு ஆல்டர் பண்ணிட்டோம், சர்வீசஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம ஆல்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ரீஸ்டார்ட் இல்லைன்னா ரீலோடு பயன்படுத்திக்கலாம். ஸோ ரீஸ்டார்ட்டுக்கு ஒரு ரீலோடுக்கு என்ன வித்தியாசம்? ரீஸ்டார்ட்னா அந்த சர்வீஸை டோட்டலாக டெர்மினேட் பண்ணிட்டு உங்களுக்கு புதுசாக அந்த சர்வீஸை வந்துட்டு லோட் பண்ணி கொடுக்கும் வித் அண்ட் நியூ ப்ராசஸ் ஐடியோட. ஸோ இதுவே ரீலோடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேம் ப்ராசஸ் ஐடியில் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்டுக்கும் ரீலோடுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் சிடிஎல்ல அதோடைய ஸ்டேட்டஸ் பார்த்தோம், ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பார்த்தோம், எனேபிள் டிசேபிள் பார்த்தோம். ரைட். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் பார்த்தோம், லிஸ்ட் ஆஃப் டிபெண்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட். ஸோ அது போக மாஸ்கிங் எப்படி பண்ணுறது, அன்மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றின ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ எப்போ போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.